ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் வந்து தீபாவளி மேக்கப் லுக் தான் காமிக்க போகிறோம். ஸோ தீபாவளி மேக்கப் சொல்கிறத விட நான் ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் தான் போடுறேன். ஸோ அதுக்கான ஒரு மேக்கப் லுக் சொல்லலாம். நீங்கள் வந்து இதுக்கு சாரீக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன ஒரு ஐ மேக்கப் லுக் பண்ணுறோம், என்ன ஒரு நம்ம லிப் கலர் கொடுக்குறோன்றத விஷயம் நீங்கள் என்ன காஸ்ட்யூம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். பயோடெக்லேருந்து டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் பாண்ட்ஸ்லேருந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரிப் பண்ணிவிட்டு மேக்கப் போடும்போது நம்மளுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஃப்ளாவ்லெஸ்ஸாக தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரிப் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்ம டோனர் போடுறோம், நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் போடுறோம். டோனருக்கு அப்புறம் நம்ம சீரம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சீரம் யூஸ் பண்ணலை, ஏன்னா வந்து அவ்வளோ லாங் லாஸ்டிங் அவ்வளோ ஒரு இது தேவையில்லை வீட்டில் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து நான் மேபிலேருந்து ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரைமர் ரொம்ப மஸ்ட் நம்மளுக்கு. இது வந்து ஒரு வாட்டரியாக தான் இருக்கும், ஒரு மாதிரி பால் மாதிரி இருக்கும். நான் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரைமர் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். ஸோ அது மாதிரி நான் பார்த்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பர்பிள்லேருந்து ஒரு கன்சீலர் பேலட். ஸோ இந்த கன்சீலர் பேலட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சீலர் பேலட் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 550 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் இது ஆஃபரை தான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுலேருந்து அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து எனக்கு அண்டர் ஐயில் வேறு எங்கெல்லாம் பிளாக் பேச்சஸ் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் பேலட் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போது அதுலேயே வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கரெக்டர் இருக்குது, எல்லோ கரெக்டர் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரான்சர் ஷேடு இருக்குது, லைட்டர் ஷேடு இருக்குது. உங்களுக்கு ஆல் ஓவர் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கன்சீலர் பேலட். நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டருக்கு என்ன பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பேலட்லேருந்தே 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஷேட் எடுத்துகிட்டு வந்து எதில் நான் ஆரஞ்சு கலர் பண்ணணும் அங்கே வந்து அதை அப்ளை பண்ணி அந்த ஆரஞ்சு கலரை நான் ஹைட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் நான் ஏன் பண்ணுறேன்னா, நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஆரஞ்சு கலர் வந்து வெளியில் தெரியும். அதாவது சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷன் கூடவே அது மஜ் ஆகும், மெர்ஜ் ஆகிட்டு நம்மளுக்கு அது ஆரஞ்சு லுக் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஆரஞ்சை வந்து ஒரு கலர் வச்சு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போகிறது. நான் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து சுகர்லேருந்து 48 ஷேட் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் காசு அதிகமானாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ஒரு ப்ராடக்டே வாங்க யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ சுகரே கூட எடுத்துக்கோங்களேன், ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன். நீங்கள் நான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் மாய்ஸ்சரைசர் எதுவும் அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களால் இந்த வெட்டான பிளெண்டர் வச்சு, ரொம்ப லூஸாக இருக்குது இந்த பிளெண்டர், ஸோ இதை வச்சு சுகர் ஃபவுண்டேஷனை நம்மளால் பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்போது நம்ம ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ நான் நெக்குமே போட்டுக்கிறேன். ஏன்னா நெக்குக்குமே கூட வந்து நீங்கள் போட்டால் தான் வந்து நெக்கு தனியாக ஃபேஸ் தனியாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். எனக்கு இருந்தாலுமே தெரியும், ஏன்னா வந்து என்னோடய நெக் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லாவே. ஸோ நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து NYBலேருந்து நான் கன்சீலர் ஷேட், இதோட ஷேட் எனக்கு தெரியல, நான் NYBலேருந்து ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன், லிக்விட் கன்சீலர். நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா அண்டர் ஐக்கு கீழேயும், நோஸ்க்கு மேலேயும், ஃபோர்ஹெட்லேயும் அண்ட் வந்து சின்னில் இங்கெல்லாம் வந்து அந்த கன்சீலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு சேம் பிளெண்டர் வச்சு நான் வந்து இப்போ இதெல்லாமே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஷேட் வந்து இந்த ஸ்டெப் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் வந்து நம்ம ஆஃப்டர் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் ஈவனாக இருக்கும், கொஞ்சம் வந்து ஹைலைட்டிங்காக தெரியணும், கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வேறு நல்லா நான் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா NYBயும் கூட வந்து உங்களுக்கு வந்து காசு ரொம்ப கம்மி தான், ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வரும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாவே இருக்குது அந்த கன்சீலர் கூட. நெக்ஸ்ட் வந்து ஃபிட்மிலேருந்து நான் காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து டாஃபி ஷேட். ஸோ இந்த பவுடர் வந்து என்ன பண்ணுறேன், நான் அந்த கன்சீலர் ஃபவுண்டேஷன்லாம் பண்ணேன் இல்லையா, அதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கன்சீலர் போட்டு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோன்னா கண்ணுக்கு கீழே க்ரீஸ் ஆகிடும். என்னென்னா ஒரு மாதிரி லைன் கோடு மாதிரி லைன்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மேக்கப் பார்க்கறதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது, என்னமோ நம்ம பூசி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே லிக்விட் கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து லிக்விட் கன்சீலர் மட்டும் இல்லை, க்ரீம் கன்சீலருமே கூட சரி, நம்ம அதை அப்ளை பண்ணோன்னா உடனே வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிடணும், அப்போ தான் லுக் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் க்ரைலாலேருந்து லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த லூஸ் பவுடர் வந்து ப்ரௌன் ஷேட், இது ஒயிட்டும் இல்லை பனானாவும் கிடையாது, இது வந்து ப்ரௌன் ஷேடு. ஸோ அதை நான் எங்கெல்லாம் வந்து கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் வந்து நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா,
அதை உடனே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த பவுடர் வந்து நான் டஸ்ட் பண்ணலை, பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்டர் ஐ கிட்ட போட்டிருக்கிற அந்த ஒரு இது மட்டும் நான் விட்டுட்டு மற்ற இடத்துல போட்டது எல்லாமே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எப்போது மேக்கப் போடும்போது லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து போடுங்க. லைட்டில் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் மேக்கப் போட்டு வெளியில் வந்தீங்கன்னா வெளியில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் கலர் சென்ஸ்லேருந்து ஐப்ரோ பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த கிளிப் எடுக்க மாதிரி, ஸோ அதோட ஐப்ரோ வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டேன். அதே நான் என்ஒய்பி கன்சிலரே எடுத்து திருப்பி நான் கண்ணுக்கு மேலே வந்து போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் நான் ஏன் பண்ணுறேன்னா, இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு மேலே வந்து கன்சிலர் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஐஷேடோ போகும்போது ஐஷேடோ பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சுத்தமாக ஐஷேடோ பண்ண மாதிரியே தெரியாது, அந்த கலர்ஸ் வந்து பிக்மெண்டடாக தெரியாது. நீங்கள் ஒரு கன்சீலர் போட்டுட்டு அதை செட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலர்ஸ் கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். நீங்கள் அதிகமாக லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த கன்சீலர் அப்ளை பண்ணும்போதே நான் வந்து அந்த கீழே வச்சிருந்த லூஸ் பவுடர் அதுவுமே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மிஸ் ரோஸ்லேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஷேட் இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா டேரெக்டாக வந்து நம்ம ஐஷேடோ வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு க்ரீஸ் லைனில் நம்ம ஒரு ஷேடோ போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நம்ம ஐஸ் வந்து நம்ம கீழே பார்க்கும்போது சரி பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இது ஸ்டெப் வந்து ரொம்ப மஸ்ட், இதுவுமே மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் மார்ஸ்லேருந்து ஐஷேடோ பேலட் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த பிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிங்க் தான் வந்து நான் இப்போ லோட் பண்ணுறேன். பட் இந்த பிங்க் என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து ரொம்ப லைட் ஷேடாக இருக்குது, என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு வந்து அது வந்து மேட்ச் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மார்ஸ் பேலட்லேயே வந்து ரெட் கலர் ஷேட் தனியாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறேன், அது கொஞ்சமாக எடுத்து இந்த பிங்க்கோட நான் வந்து என்ன பண்ணுறேன் மர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி நான் வந்து மர்ஜ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா என்னுடைய ட்ரெஸ் கலர் வந்து எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது என்னோடய அவுட்ஃபிட்டுக்கு. நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம்னா அதே மார்ஷ் பேலட்லேருந்தே வந்து நான் என்ன பண்ணேன் சில்வர் ரோஸில் அந்த மாதிரி ஒரு ஷேட் ஷிம்மரி ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணேன். பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா வந்து அது அவ்வளோ வந்து பிடிக்கல. நான் என்ன பண்ணேன் திருப்பி நான் கோல்ட் ஷேட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த அவுட்டர் கலர் அப்ளை பண்ணுறது என்னென்னா ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ கொஞ்சம் லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரௌன் கலர் ஐஷேடோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நடுவில் மட்டும் இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் வந்து நான் ஒரு ஷிம்மரி ஷேட் அப்ளை பண்ணேன். பட் எனக்கு வந்து அது அவ்வளோ லுக்காக இருந்த மாதிரி இல்லை. நான் என்ன பண்ணேன் அதுக்கு மேலேயே வந்து அகைன் நான் வந்து ஒரு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு கோல்டன் கலர் ஷிம்மர் ஷேடு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை அப்ளை பண்ணாலுமே கூட அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஒரு இது வந்து மறையல. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கும் நான் பண்ணிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷனில் ஒரு காஸ்டியூம் போகிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கோல்டன் கலரே போகலாம், வேறு எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இன்சைட்லேருந்து ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சு தான். பேசிக் ப்ராடக்ட் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக பண்ணிட்டீங்கன்னா ஐலைனர் காஜல் இதெல்லாமே வந்து ஐஷேடோ பேலட் முதற்கொண்டு, ஏன்னா மார்ஸுமே வந்து நமக்கு நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுவும் நான் ஆஃபரில் தான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ராடக்ட் நம்ம நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ராடக்ட் நம்ம கொஞ்சம் அஃபோர்டபுள் போனாலுமே கூட நம்ம லுக்கில் வந்து பெருசாக பிரச்சனை வராது, பார்க்கவே நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சுகர்லேருந்து காஜல் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய லேஷஸ் வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் மஸ்காரா மேப்ளின்லேருந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நம்ம லேஷஸே வைக்க வேண்டாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் லேஷஸ் வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு மஸ்காராவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பேசிக்கான ஒரு லிப் லைனர் தான் இது, வந்து ஒரு 30 ருபீஸ் என்னமோ தான் நான் கொடுத்து வாங்கினேன் ஒரு ஷாப்பில். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப வந்து பெருசாக வந்து ரொம்ப ஹை காஸ்ட் போட வேணான்றதுக்காக நான் இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே வந்து லிப் லைன் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதே ஃபுல்லாக வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் வந்து நான் இதுக்கு ஹைலைட்டர் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஹைலைட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாலுமே கூட அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆயிலி லுக்காக தெரியும். நீங்கள் ஹைலைட்டரே போடலாம் கூட பரவாயில்ல, பட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அது அவ்வளோ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பிந்தி வந்து எனக்கு செட் ஆகலை. சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் இதுவே வச்சுக்கிட்டேன். ஸோ லுக் முடிஞ்சது, நான் ஓவரால் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஓவரால் லுக். எனக்கு வந்து லைட்டிங் ஷேட் வந்து கொஞ்சம் சரியில்லை என்னோடய ரூமில். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ஓவரால் லுக். ஸோ இது வந்து நான் ஒரு கோல்டன் கலரில் ஒரு காஸ்டியூம் போட்டதுனால இந்த லுக். நான் சீக்கிரமே வந்து ஒரு சில்வர் காஸ்டியூமில் நான் உங்களுக்கு
சில்வர் காஸ்ட்யூம் சொல்ல முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டா கோல்டன் கலருக்கு ஆப்போசிட்டாவும் இருக்கலாம். இல்ல சில்வர் காஸ்ட்யூம்லயும் இருக்கலாம். நான் சீக்கிரமா ஒரு மேக்கப் லுக் உங்களுக்கு டுட்டோரியல் குடுக்குறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.